லோகேஷ் கனகராஜ் என்னங்க எரர் அப்படின்னா, ஆல்ரெடி நிறையா எரர் இருக்குது. அப்போலாம் நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு நினச்சேன். நான் அவர் வந்துட்டு ஒரு டிஎம்கே காரர் மாதிரி தான் இருக்காப்படி. ஓகே. அ சென்னைக்கு எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு டைரக்டர் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறேன். ஒரு வாரம் எல்லாமே ஓரளவு தோது பார்த்தேன். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து என்னை சொன்னது லோகேஷ் கனகராஜ் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவ்வளோ பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அப்படியே நான் பல கனவுகளோடு போனேன். அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி திரும்ப ஊருக்கு வரேன். அதுக்கு காரணமே லோகேஷ் கனகராஜ் எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் மறுபடியும் 2வது டைம் போயிட்டு ரூமெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். அப்பவும் வரல. இதுக்கு முன்னாடியே இந்த வான் சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அதில் தான் எரர் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு மூவிக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பயங்கரமாக போட்டு வறுத்து எடுத்தாங்க. அப்போவே சந்தேகப்பட்டு எல்லாத்தையும் ஓரளவு கேன்சல் செஞ்சுருக்கணும். சரி ஓகேன்னு சொல்லவும் அதில் தான் எரர் ஏற்பட்டுருச்சு. அதனால் இதுக்கு மேலே எரர் அப்படின்றது தோதாகாது. ஒரு சரியான கான்செப்ட்டு அப்படின்ற மாதிரி தோதாகலை. அது இல்லாமல் இந்த மாநகரம் படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டு எங்கேயோ போயிட்டு சிக்கலாகி அதுக்கப்புறம் அவர் திரும்ப மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் தான் காண்டாக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் காண்டாக்ட் கிடையாது. அதனால் நமக்கு தோதாகாது. கூடவே இருந்து துரோகம் பண்ணுறவங்கள கூட வச்சுக்கிறதுன்றது எப்பயுமே ஒரு ஆபத்து தான். ஓகே. நிறையாவே எரர் இருக்குது. அவங்களோட பல மடங்கு நம்ம ரெடி ஆகணும். அவங்களோட பல மடங்கு ஒரு டீமை உருவாக்கணும். ஓகே. அவருக்கு ஆல்ரெடி நிறையா மூவிஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவருக்கு டைரக்ஷன் ஒத்து வரல. ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைட்டில் எதுவுமே ஒத்து வரல. ஏன் அப்படின்னா நல்லது செஞ்சால் மட்டும்தான் ஓரளவு நல்லது நடக்கும். அதனால் தோதாகாத ஒரு நபர். சரி ஓகே. அடுத்த தகவல், அப்ராட் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இந்த பேரில் ஆக்ஷன் தவிர மற்றவங்களாம் கொஞ்சம் போர் செய்யணும். இறையன்பு அப்படின்ற ஒரு நபர் போர் தொழில் பழகுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதை வாங்கி படிங்க. ஓகே. எனக்கு ஏதோ ஒரு சேதாரம் ஆச்சுன்னா அது வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீங்களே இன்வால்மெண்ட்டில் போர் செய்யணும். ஆனால் பேரில் ஆக்ஷன் மட்டும் கூப்பிடாதீங்க. மற்றவங்க எல்லாருமே ஓரளவு தோது பாருங்கள். ஓகே. மூவி வேணும், காசு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்க மட்டும் தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து காப்பாற்ற தெரிய மாட்டேங்குது. அதனால் அப்ராட் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவு தோது பார்த்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு ஒரு தோது பார்ப்பேன். அடுத்து நான் நேற்று ஒரு மூவி புக் பண்ணேன். அதோட ஒரிஜினல் காப்பியை நான் படமாக எடுக்கலான்னு இருக்கேன். அலெக்சாண்டர் அப்படின்ற அந்த கேரக்டர் உள்ள படத்தை ஈஃபில் டவர் ஸ்டூடியோவில் புக் பண்ணலான்னு இருக்கேன். டைரக்டர் வந்து ரிட்லி ஸ்காட்டு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு தகவல் சொல்கிறேன். ஓகே. அவசரப்படாதீங்க. ஓகே. அடுத்து சத்குரு டிஸ்கஷன். சத்குருவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குரு, ரொம்ப மென்மையான நபர். அவர் கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூவை எடுத்து அப்படி இப்படி வைக்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ மென்மை, அவ்வளோ மெச்சூரிட்டி, அப்படி ஒரு உச்சபட்ச ஞானி, அப்படியே அவ்வளோ கேஷு, எதை பற்றியுமே கவலைப்பட தேவை கிடையாது. அப்படிலாம் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவரோட வேகத்துக்கு நம்ம ஈக்குவலாக பயணிக்கலை அப்படின்னா அவர் சேதாரத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார். என் மாயனுக்கே கூட அவர் சேதாரத்தை ஏற்படுத்திட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதோட 2 டைமு 3 டைமு ஆக்ட்ரஸ் தமன்னா அவங்க எரர் ஏற்படுத்தினாங்க. அவங்ககிட்ட கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈஷாவில் அவ்வளோ கிளாஸ் எல்லாம் பண்ணீங்க, அவ்வளோ இதாக இருக்கீங்க, அப்புறம் ஏன் வந்துட்டு நீங்கள் எதுவும் தோது பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஆசிரமத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா செலிப்ரிட்டியை வருவாங்க, ரூம்ஸ் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அப்படியே போயிடுவாங்க. ஆசிரமத்து மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆசிரமத்தோட இன்னொரு பக்கமும் இருக்குது. அங்கேயே வேலை செஞ்சு அங்கே ஆசிரமத்திலே புழங்கி எல்லா இடத்துலையும் தோது பார்த்து அப்போனா தான் ஆசிரமத்தோட ஒரிஜினல் நிலை என்ன அப்படின்றது புரியும். ஓகே. அதனால் ஒரு கிளாஸு, ஒரு குரு பக்தி அப்படின்ற நிலையில் அவங்க ஏதோ வகையில் தோது பார்க்குறாங்க. அதுதான் எரர் ஆயிடுச்சு. ஓகே. அதனால் சத்குரு அளவுக்கு நான் தோது பார்க்கல அப்படின்னா சிரமம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக ஆசிரமம் அப்படின்றது கவனிக்கிறதுன்றது நல்லது. நான் சொந்தமாக ஒரு ஆசிரமம் அமைக்கலான் இருக்கேன். ஓகே. அடுத்து ஆக்ட்ரஸ் தமன்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கேரளாவில் மூவிகள் புக் பண்ணுறேன். ஓகே. அடுத்து திலகவதி என்கின்ற கழுதை டிஸ்கஷன். எது எப்படி போனால் என்னங்க, நாங்கள் உணுப்பாக பிழைக்கணும், காசு சம்பாதிக்கணும்.
அதனால் நாங்கள் உங்களை பப்பர் ஃபிஷ் ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். ஏன்னா நீங்கள் பப்பர் ஃபிஷ் ஆக்டிவிட்டியால் நீங்கள் பயந்து எங்களுக்கு காசு சம்பாரித்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே சொகுசாக வாழுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அது தோதாகாது. அது படிப்பறிவும் கிடையாது, பண்பும் கிடையாது. ஒரு ரியாலிட்டியான லைஃப் ஸ்டைலில் எப்படி கேஷ் கிடைக்கும், எப்படி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கலான்னு கூட தெரியாது. அதனால் இந்த கழுதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த வகையிலும் பயன்படாது. ஓகே, அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ராபர்ட் கியோஸ்கி அவர் எழுதின அந்த புத்தகத்தில் இந்த 4 கேட்டகரி கூட அதுக்கு புரியாது. ஓகே, அதனால் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, ஒரு நிலைக்கு மேலே விருப்பு கடந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க எதோ இன்வெஸ்ட்மெண்ட்டு கேஷ் கொடுப்பாங்க, எதோ தோது பார்க்கலான்னு நினச்சாலுமே அவங்களோட ஓஎஸ் அவங்களோட சாஃப்ட்வேரில் தான் அவங்க இயங்குவாங்க. அதனால் ஒரு கேப், ஒரு இடைவெளி அப்படின்றது தேவைப்படுது. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் அவங்களாம் திருந்துவாங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். இந்த போக்குவரத்து துறை சாலை விதிமுறையெல்லாம் பின்பற்றணும். ஸ்பீடு லிமிட்டெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்தணும். இந்த ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஒரு சில பகுதிகளில் ஸ்பீடு லிமிட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் இருக்கும். அந்த ஸ்பீடில் தான் வாகனங்கள் பயணிக்கணும். ஓகே, அதனால் அந்த சாலை விதி, பாதுகாப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஓகே, அது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் டிவிக்கே பொறுத்த வரைக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல். நைட் டைமில் என்ன எரர் அப்படின்னா, பகல் பொழுது பூரா நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்ருப்போம். நைட் டைமில் இந்த ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சார்ஜ் ஆகிட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் இப்போலேருந்தே ஒரு குரூப்பு நைட் டைமில் தோது பார்க்கணும். ஓகே, நைட் டைமில் அவங்களாம் இன்வால்வ் ஆகாத அளவுக்கு தோது பார்க்கணும். அவங்களாம் ஸ்டூடியோவில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஓகே, எவ்வளோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாம் மறந்துடுவாங்க. அவங்க என்னமோ ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாங்க, நல்லா மறந்துடுவாங்க. நம்ம பாட்டு நம்ம சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது தோதாகாது. ஓகே, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான சாபம் இருக்குது. ஒரு பக்கம் சிவனுடைய அந்த ஒரு நிலையில் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த அஸ்வத்தாமன், நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் பயணிக்கணும். ஓகே, அதனால் ஓரளவு தோது பாருங்கள். அடுத்து டிவிக்கு நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஓகே, அடுத்து நீங்கள் ரொம்ப கூச்சமாக இருக்கீங்க, ரொம்ப மென்மையாக இருக்கீங்க அப்படின்னு போர் செய்யாமல் தோது பார்த்தீங்க அப்படின்னா சேதாரம் உறுதி. அதனால் ஒரு டீமாக இணைஞ்சு செயல்படணும். ஓகே, சரி, அடுத்து நிறையா வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். ஓகே, அடுத்து எரர் எல்லாமே சால்வ் ஆகிறப்போ நமக்கு நிச்சயமாக கேஷ் கிடைக்கும். ஓகே, அடுத்து ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பரிதாபம் தான். அதனால் நானே ஒரு சொந்தமாக ஒன்று வீடு வாங்கிக்கலான் இருக்கேன், ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். ஓகே, அதுக்காக ஸ்டூடியோவில் கொஞ்சம் வேலை பார்த்தோன்னா போதும், ஓரளவு கேஷ் கிடைக்கும். அந்த கேஷை வச்சு ஒரு நல்ல வீடு ஒன்று வாங்கிட்டு ஓரளவு எல்லாம் தோது பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே, அடுத்து ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிரதர் கண்ணனை அனுப்புனேன். அவன் இப்போ ஒரு தனி உலகத்தில் இருக்கிறான். அவன் கூட்டிகிட்டு வந்த கேரக்டரும் அவனை ஒரு தனி உலகத்துலேயே வச்சுருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய லாப நஷ்டம் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அதனால் வேலைக்கு வர்றது பாத்ரூம் போகிறதுக்கு கிடையாது, அது ஒரு கௌரவம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் பாத்ரூம் போனாலே போதும். அடுத்தடுத்து நிறையா வேலை இருக்குது. ஓகே, அதனால் ஒரு வேலைக்கு வந்துட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் வாங்கிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு இருந்தால் ஒரு கௌரவம், மந்த்தான சம்பளம் கிடச்சிரும் அப்படின்றதெல்லாம் சரி கிடையாது. ஓகே, அதனால் அவனோட தனி உலகத்துலேருந்து அவனை மீட்டு அவனை ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையில் ரெடி செய்யணும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸு தான், ஆனால் இருந்தாலும் அது ஒரு பயனுள்ள வகையில் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. ஏதோ ஒரு சில கிளாஸாவது அட்டன் பண்ண வைங்க. ஓகே, அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் ரெடியாக இருக்கணும், குவாலிஃபைடாக இருக்கணும். ஓகே, வெறும் கிளாமர் இருந்தால் போதும், கவர்ச்சி இருந்தால் போதும், அதிகபட்சமாக செக்ஸ் இருந்தால் போதும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஃபைட் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், ரியாலிட்டியாகவும் நிறையா விதத்தில் தோது பார்க்கணும். அப்படின்னா தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு மூவியில் புக் பண்ணுறது தோதாகும். அப்போல்லாம் அப்படி இல்லைங்களே, அது அந்த காலம். இப்போ வேறு உலகம், எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி உலகம் இப்போது இருக்கிறது. ஓகே,
அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டு மொத்தத்தில் ஸ்டூடியோனாலே எல்லா வகையிலும் ஒரு குவாலிஃபைடாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தோது பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நீங்கள் ஷையாக கிளாமர் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க. ஓகே, எல்லா வகையிலையும் தோது பார்க்கணும். ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.